Hello children, welcome to Tamil teaching channel. இன்னைக்கு நம்ம சயின்ஸ்ல ஃபர்ஸ்ட் லெசன் செகண்ட் பார்ட் பார்க்கலாம். அதுல இதுல பாருங்க, இந்த பேஜ் ஃபோர்த் பேஜ்ல do not try to taste unknown plants around you to see if they are edible. Some plants could be poisonous அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னா சில செடிகள் வந்து பாய்சன், அதாவது விஷத்தன்மை மிக்க செடிகள் இருக்கு. அது எதுன்னு தெரியாம நம்ம எடுத்து டேஸ்ட் பண்ணக்கூடாது, சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால எந்த இது சாப்பிடணும்னு தெரிஞ்சுட்டு சாப்பிடணும். இதுல பாருங்க, அடுத்தது ஆக்டிவிட்டி 4ல from all the food items you have listed in table 1.3, choose those items whose ingredients are obtained from plants. Which part of a plant? Identify these and list the food items and plant parts as shown in table 1.4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்க வந்து 1.3ல என்ன கொடுத்துருக்கோம் நம்மனா 1.3ல இது மாதிரி நம்ம பார்த்தோம் இல்லையா, இட்லி, சிக்கன் கறி, இதுக்கெல்லாம் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைப்படுது, அது எங்கேருந்து கிடைக்குது, பிளான்ட்ல இருந்தா அனிமல்ல இருந்தான்னு பார்த்தோம் இல்லையா, அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது 1.4ல வந்து இப்போ வந்து நம்ம ஒரு டிஷ்ஷு தயாரிக்கிறோம், அந்த டிஷ்ஷுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ், அந்த ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸும் வந்து எது எதில் கிடைக்குது, எந்த விதமாக கிடைக்குது, பழமாகவோ இல்லை விதையாகவோ அப்படின்றத இதுதான் அது வந்து தெரிஞ்சுக்கணும். சரிங்களா, அதுதான் இந்த 1.4ல கொடுத்துருக்கு. அதுதான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க. From all the food items you have listed in table 1.3, choose those items whose ingredients are obtained from plants. Which part of a plant, எந்த பார்ட்ல இருந்து நமக்கு அந்த இன்கிரீடியன்ஸ்லாம் கிடைக்குது அப்படிங்கிறது. Identify these and list the food items and plant parts as shown in table 1.4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 1.4ல எந்தெந்த பார்ட்ஸ்ல இருந்து கிடைக்குது, பிளான்ட் பார்ட்ஸ்ல இருந்து கிடைக்குது அப்படின்னு. ஆக்டிவிட்டி 5. Take some dry seeds of moong or chana. Put a small quantity of seeds in a container filled with water and leave this aside for a day. Next day, drain the water completely and leave the seeds in the vessel. Wrap them with a piece of wet cloth and set aside. The following day, do you observe any changes in the seeds? அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது பாருங்க, சென்னாவோ இல்லை மூங்கோ ஏதாவது ஒன்று பயிரை எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், அதை தண்ணியில் ஊற வைக்கிறோம். தண்ணியில் ஒரு நாள் ஃபுல்லாக அதை ஊற வச்சுட்டு அப்புறமே ட்ரைன் பண்ணேன்னா அது வடிகட்டிட்டு ஒரு வெட் கிளாத்தை போட்டு மூடி வச்சிடணும். மூடி வச்சுட்டு அது பார்த்தீங்கன்னா முளை வந்திருக்கும். முளைன்னா இதுதான், இது வந்து சின்ன சின்னதாக ஒயிட் கலராக வருது. அது மாதிரி அதில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தான் நம்ம பயிர் இருக்கும். இந்த பயிரை நம்ம தண்ணியில் ஊற வச்சுட்டு அதை வடிகட்டி ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம அப்படியே ஈர துணியை போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தோம்னா இது மாதிரி ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே பாருங்க, a small white sac structure may have grown out of the seeds. என்னதுன்னா சின்னதாக ஒரு வெள்ளையான ஒரு முளை வந்திருக்கும் இல்லையா, அதுதான் வந்து வெளியில வரும். அதுதான் வந்து என்ன சொல்றோம், ஸ்ப்ரவுட் ஆயிருக்கு, முளை விட்டுருக்கு அப்படி சொல்லுவோம். If so, the seeds have sprouted. அப்படி வந்திருந்ததுன்னா அது முளை விட்டுருக்கு அப்படின்னு அர்த்தம். If not, wash the seeds in water, drain the water and leave them aside for another day. அப்படி முளை வரலன்னா நம்ம இன்னொரு நாள் என்ன பண்ணணும், அந்த வந்த அந்த பயிரை இன்னொரு வாட்டி அலசிட்டு, அதாவது கழுவிட்டு மறுபடியும் நம்ம அதை ஒரு நாள் ஃபுல்லா ஈர துணியை போட்டு மூடி வச்சிருந்தோம்னா மறுபடியும் வரும். சரிங்களா, அது வரலன்னா, சரியா வரலன்னா இந்த மாதிரி செய்யணும். பாருங்க, அடுத்தது ஃபிகர் 1.6 சென்னால இந்த மாதிரி முளை வந்திருக்கு. அது பச்சை பயிர் கிராம்ஸ். சரிங்களா, அந்த மூங்குல வந்து அந்த மாதிரி முளை அழகா வந்திருக்கு. பாருங்க, இது வந்திருக்கு. இப்போ வந்து covered with another day covered with a wet cloth. The next day see if the seeds have sprouted. அது மாதிரி நம்ம செகண்ட் டைம் அது முளை வரலன்னா நம்ம மறுபடியும் அலசிட்டு
ட்ரெயின் பண்ணிட்டு அதை வடிகட்டிட்டு மறுபடியும் ஈர துணியை போட்டு மூடி வச்சு வந்திருக்கா மறுநாள் அதுக்கும் மறுநாள் வந்திருக்கா நம்ம பார்க்கணும். சரிங்களா? ஆஃப்டர் வாஷிங் தீஸ் sprouted seeds யூ கேன் eat them. அப்படி முளை விட்ட பயிரை நம்ம சாப்பிடலாம். they can also be boiled. அப்படியே பச்சையாவே சாப்பிடலாம். இல்லைன்னா அதை பாயில் பண்ணி வேக வச்சு சாப்பிடலாம். add some spices and get a tasty snack to eat. அதாவது நமக்கு வெறுமனே சாப்பிட பிடிக்கலன்னா அது கூட ஸ்பைசஸ்னா நமக்கு வாசனை மிகுந்த அந்த இது இருக்கு இல்லையா, சோம்பு மாதிரி அந்த மாதிரிலாம் சேர்த்து நம்ம டேஸ்டியா செஞ்சு சாப்பிடலாம். Do you know where honey comes from and how it is produced? Have you seen a beehive where so many bees keep buzzing about? Bees collect nectar from flowers, convert it into honey and store it in their hive. Flowers and their nectar may be available only for a part of the year. So bees store this nectar for their use all through the year. When we find such a beehive, we collect the food stored by the bees as honey. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, நம்ம தேன் கூட பார்த்துருக்கோம் இல்லையா, அதை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. இங்க பாருங்க, do you know where honey comes from and how it is produced? எங்கேருந்து நமக்கு தேன் கிடைக்குதுன்னு தெரியுங்களா? எப்படி நமக்கு அது எப்படி உருவாகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. Have you seen a beehive where so many bees keep buzzing about? அதாவது அந்த ஒரு தேன் கிடைக்கிறதுக்கு நிறைய தேனீக்கள் தேவைப்படுது. ஏன்னா அது ஒவ்வொரு ஃப்ளவர், அதாவது பாருங்க, bees collect nectar from flowers. நெக்டார்னா என்ன? ஸ்வீட் ஜூசஸ். அதாவது அந்த பூக்கள்ல இருந்து ஒரு வகையான ஸ்வீட் ஜூஸ், ஒரு தித்திப்பான ஒரு ஜூஸ் ஒன்று இருக்கு. அந்த இன்னும் கலெக்ட் பண்ணுது, அதுதான் நெக்டார்னு சொல்றோம். அந்த ஜூஸை கன்வெர்ட் இட் இன்டு ஹனி. அதாவது அந்த ஜூஸை என்ன பண்ணுது? ஹனியா, தேனாக மாத்துது. அண்ட் ஸ்டோர் இட் இன் தேர் ஹைவ். அதை மாத்திட்டு அதை ஸ்டோர் பண்ணி வைக்குது. அதாவது நம்ம சேமிச்சு வைக்குது, அந்த கூட்டுல சேமிச்சு வைக்குது. Flowers and their nectar may be available only for a part of the year. அதாவது அது ஒரு வருஷத்துக்கு ஒரு சில குறிப்பிட்ட நாட்கள்ல தான் பூக்கள்ல கூட அந்த இருக்கும் ஜூசஸ். அந்த ஜூசஸை கொண்டு போயிட்டு அது ஒரு வருஷத்துக்கு த்ரூ த இயர், அந்த ஒரு அப்படியே தொடர்ந்து வருஷத்துக்கும் உபயோகப்படுற மாதிரி அந்த பீஸ் என்ன பண்ணுது? அந்த ஜூசஸ்லாம் சேகரித்து வைக்குது. When we find such a beehive, we collect the food stored by the bees as honey. நம்ம எப்பயாச்சும் நம்ம தேன் கூட பார்த்தோம்னா அந்த தேன் கூட்டுல இருந்து தேன் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்கு அதை நம்ம எடுக்கிறோம். சரிங்களா? What do animals eat? Do you have cattle or a pet that you take care of? A dog, cat, buffalo or a goat? அதாவது நம்ம பாருங்க, நம்ம அனிமல்ஸை சாப்பிட்றோம் இல்லையா, நம்ம இப்போ பெட்டில், அதாவது பெட்டா நம்ம வளர்க்குறோம். அது கேட், பஃபலோ, எருமை, பசு, பூனை, நாய், ஆடு, இது மாதிரிலாம் நம்ம வளர்க்குறோம். அதில் சிலதை சாப்பிடுவோம். நம்ம ஆடு வளர்ப்பாங்க, அவங்க அதை சாப்பிடுவாங்க இல்லைங்களா. பஃபலோ சாப்பிட்றாங்க, ஆனால் எல்லா பீப்புள்ஸும் சாப்பிட்றது இல்லை. அது மாதிரி பாருங்க, ஈட் இஸ் இங்கே இருக்கு. ஸ்குரில் ஈட்டிங் நட்ஸ். இது பாருங்க, ஸ்குரில் அணில் நட்ஸ் அழகாக சாப்பிடுதா. இப்போ you will then surely be aware of the food the animals eats. What about other animals? Have you ever observed? What is squirrel? 1.8 pigeon, lizard or a small insect may be eating as their food அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸ்குரில் இந்த நட்ஸ் மட்டும்தான் சாப்பிடுதா, இல்லை எதனாச்சும் வேற பிஜியான, புறா, லிசர்ட், பல்லி, இதெல்லாம் ஸ்குரில்லாம் இதெல்லாம் என்ன சாப்பிடுது? இன்செக்ட்ஸ் சாப்பிடும் இல்லைங்களா, அதாவது பூச்சிகள், சிறு சிறு பூச்சிகளை சாப்பிடும். சரிங்களா? அடுத்தது பாருங்க,
Several animals are listed in table 1.5. For some of them, the type of food they eat is also given. Fill in the blanks in the table அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க, பஃபலோ வந்து கிராஸ், ஆயில், கேக், ஹை, கிரெயின் இதெல்லாம் சாப்பிடுது. சரிங்களா? கேட் என்ன சாப்பிடுது? ஸ்மால் அனிமல்ஸ், பேர்ட்ஸ், மில்க். பூனை என்ன சாப்பிடுது? சின்ன சின்ன அனிமல்ஸ், சின்ன சின்ன மிருகங்கள், பூச்சிங்க இதெல்லாம் சாப்பிடுது. பறவைகள். அப்புறமே என்னது, இது பால் குடிக்குது இல்லைங்களா? இதை மாதிரி சாப்பிடுது. ரேட் என்ன பண்ணும்? ரேட் எதெல்லாம் சாப்பிடும் தெரியுங்களா? பழங்க சாப்பிடும், அப்புறம் தானியங்கள் சாப்பிடும். அப்படின்னா குப்பையில, அதாவது குப்பை மேட்டில் கொட்டுறாங்க இல்லையா கழிவு பொருட்கள், அதுல இருந்து இருக்கிறத எடுத்து அதுக்கு தேவையானதை, அங்க இருக்கிற காய்கறிகள், அந்த பழங்கள் ஏதாவது இருக்குங்களா அதை சாப்பிடும். அப்புறமே என்ன பண்ணும், இது மாதிரி வெஜிடபிள், அதாவது அதுக்கு பிடிச்ச வெஜிடபிள் ஏதாவது கிடைச்சதுன்னா, அதாவது அது மெயினாக தக்காளி சாப்பிடும். இந்த மாதிரி ஐட்டம்லாம் இது சாப்பிடும். இப்போ லயன் என்ன சாப்பிடும்? அது வந்து முதலை, சரிங்களா, ஒட்டகச்சிவிங்கி, எருமை, இந்த மாதிரி பெரிய பெரிய மிருகங்களை அடிச்சு இது சாப்பிடும். டைகர் என்ன பண்ணும்? டைகர் வந்து இது வந்து டீர், மான் சாப்பிடும், பசு சாப்பிடும் இல்லைங்களா? அப்புறம் பன்றி, இது மாதிரி மிருகங்கள்லாம் இதை அடிச்சு சாப்பிடும். ஓகேங்களா? ஸ்பைடர் என்ன சாப்பிடும்? அது வந்து இது கொசு, அப்புறம் வந்து விட்டில் பூச்சி, அப்புறம் வந்து என்ன, விட்டில் பூச்சி, வேற வந்து ஃப்ளைஸ், அதாவது ஈக்கள், இது மாதிரி. அப்புறம் வந்து என்ன சாப்பிடும்? பட்டர்ஃப்ளைனா பட்டாம்பூச்சி, இதெல்லாம் வந்து ஸ்பைடர் சாப்பிடும். சரிங்களா? அப்புறம் வந்து ஹவுஸ் லிசர்ட். ஹவுஸ் லிசர்ட் என்ன சாப்பிடும்? அது வந்து எறும்பு சாப்பிடும். சரிங்களா? அப்புறம் வந்து ஃப்ளைஸ், இந்த மாதிரி வந்து சாப்பிடும். ஸ்பைடர் தெரியுங்களா? ஸ்பைடர்னா 8 கால் பூச்சி சொல்றோம் இல்லையா, அது சாப்பிடும். அப்புறம் வந்து கம்பளி பூச்சி, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இது சாப்பிடும். கவு என்ன சாப்பிடும்? அதாவது கவுனா பசு என்ன சாப்பிடும்? புல்லு சாப்பிடும். சரிங்களா? ஹியூமன் பீயிங்ஸ் என்ன சாப்பிடுவாங்க? ஹியூமன் பீயிங்ஸ்னா நம்ம தான், மனுஷங்க என்ன சாப்பிடுவாங்க? நம்ம என்ன சாப்பிடுவோம்? மனிதர்கள்லாம் வந்து ரெண்டுமே எடுத்துப்பாங்க இல்லையா? பிளான்ட்டும் எடுத்துப்பாங்க, அனிமலும் எடுத்துப்பாங்க. ரெண்டு பேர் இவங்க வந்து கார்னிவர்ஸ். சரிங்களா? அதனால அடுத்தது வந்து இவங்க ரெண்டுமே சாப்பிட்றாங்க. சரியா? ஹியூமன் பீயிங்ஸ். பட்டர்ஃப்ளை என்ன சாப்பிடும்? பட்டர்ஃப்ளை வந்து தேன் பூச்சி, அதாவது தேன் இருக்குங்களா, அதாவது ஃப்ளவர்ல இருந்து நெக்டார், இப்பதான் நம்ம சொன்னோம் இல்லையா, அதுல அந்த பூல இருக்கிற அந்த அந்த ஜூஸை வந்து இது சாப்பிடும் இல்லைங்களா, எடுத்துட்டு போய் சேகரிச்சுக்கும் இதுவும். சரிங்களா? அடுத்தது வந்து க்ரோ என்ன சாப்பிடும்? க்ரோ வந்து எர்த்வார்ம்னா நம்ம மண்புழு இருக்குங்களா, அது சாப்பிடும். அப்புறம் விதைகள் சாப்பிடும், தானியங்கள் சாப்பிடும், பழங்கள் சாப்பிடும். இந்த மாதிரி. அப்புறம் வந்து சின்ன சின்ன, அதாவது எலி இருக்கு இல்லையா, அந்த மூஞ்செலி சொல்லுவோம்ல, அதெல்லாம் சாப்பிடுவோம். இது மாதிரி மிருகங்கள்லாம் வந்து என்னென்ன சாப்பிடும்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இப்போ பாருங்க, have a look again at table 1.5 and group the animals entered here as follows. Place animals which eat only plants or plant products in group 1. These are called herbivores அப்படின்றாங்க. அப்படி என்னன்னா, இப்போ வந்து நம்ம இதுல எந்தெந்த மிருகங்கள் என்னென்ன சாப்பிடும்னு பார்த்தோம். அதுல சில மிருகங்கள் வந்து அதாவது செடி இல்லைங்களா, செடி சாப்பிடும், செடியில சம்பந்தப்பட்ட பொருட்களை சாப்பிடும். சில மிருகங்கள் என்ன பண்ணும்? அதாவது மிருகங்களே சாப்பிடும் இல்லைங்களா, செடியும் சாப்பிடும், மிருகங்களையும் சாப்பிடும், ரெண்டும் சாப்பிடும். இது மாதிரி இருக்கிறவங்களும் இருக்காங்க. அது வந்து இங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாருங்க, அனிமல்ஸ் வந்து பிளான்ட்ஸ் which eat only plants or plant products, அதாவது பிளான்ட் செடிகள், அந்த செடியையும் செடியில இருக்கிற பொருள் என்னென்ன இருக்கும், விதைகள், இலைகள், பழங்கள், இது மாதிரி இருக்கிறதெல்லாம் சாப்பிட்றதுலாம் என்னது, ஹெர்பிவோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. There are some animals which eat other animals. அனிமல்ஸ் வந்து இன்னொரு அனிமல்ஸை சாப்பிடுது இல்லைங்களா,
மற்ற அனிமல்ல சாப்பிடுது, மற்ற மிருகங்களை சாப்பிடுது. தீஸ் அனிமல்ஸ் ஆர் கால்ட் கார்னிவோர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? Do you find some animals which eat both plants and animals? Place them in group 3. These are called omnivores. இவங்கள group 3 சொல்லியிருக்காங்க. இவங்க group 1, group 2, group 3. இந்த group 3 வந்து பிளான்ட்டும் சாப்பிட்றாங்க, அனிமலும் சாப்பிட்றாங்க. அவங்க வந்து யாரு? ஆம்னிவோர்ஸ்ன்ற குரூப்ல வந்துருவாங்க. சரிங்களா? அடுத்தது prepare a table as in table 1.6 and enter these separately in the 3 columns as shown. அதாவது herbivores ஒரு காலம் கொடுத்திருக்காங்க, carnivores ஒரு காலம் கொடுத்திருக்காங்க, omnivores கொடுத்திருக்காங்க. herbivores என்னது? plant and plant products சாப்பிடுறது தான் herbivores. இதுல என்னென்ன இது சொல்லலாம் சொல்லுங்க? கவு சொல்லியிருக்காங்க. நீங்க என்ன சொல்லலாம்? ரேபிட் சொல்லலாம், கோட் சொல்லலாம், டீர் சொல்லலாம், கேமல் சொல்லலாம். இந்த மாதிரி ஹெர்பிவோர்ஸ்க்கு சில இது அனிமலை நம்ம சொல்லலாம். கார்னிவோர்ஸ்க்கு என்னென்ன சொல்லலாம்னா லயன் சொல்லலாம், லயன் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து வேற என்ன சொல்லலாம்னா உல்ஃப் சொல்லலாம், ஹைனா, சீட்டா, லிப்பர்ட், இது மாதிரி கார்னிவோர்ஸ்க்கு நம்ம சொல்லலாம். எக்ஸாம்பிள்ஸ் தான். ஆம்னிவோர்ஸ்க்கு இங்கே டாக் கொடுத்துருக்காங்க. ஆம்னிவோர்ஸ்க்கு நம்ம வேற என்ன சொல்லலாம்? ஸ்குரில்ஸ் சொல்லலாம், பியர்ஸ் சொல்லலாம். அடுத்தது வந்து சிம்பான்சி சொல்லலாம், ஒப்பசம் சொல்லலாம், ஹெட்ஜாக்ஸ்னு ஒரு இது இருக்கு, அனிமல் இருக்கு, அதுவும் சொல்லலாம். அது ரெண்டுமே போத் ப்ராடக்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ரெண்டுமே சாப்பிட்றது ஆம்னிவோர்ஸ். சரிங்களா? இந்த மாதிரி சில எக்ஸாம்பிள் சொல்லலாம். Pehli wants to know where you would place human beings while filling table 1.6. அதாவது அவ என்ன நினைக்கிறாள்னா ஹியூமன் பீயிங்ஸ் எந்த இதுல நம்ம இந்த டேபிள் 1.6ல சொல்லலாம்னு நினைக்கிறா. என்ன சொல்லலாம் சொல்லுங்க? ஹியூமன் பீயிங்ஸ் வந்து ஆம்னிவோர்ஸ், போத் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் இல்லைங்களா? We know that there are many amongst us who do not get sufficient food. We need to find ways by which more food can be produced in the country. That will not be enough. We will need to find ways to ensure that this food is made easily available to each one of us. அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்னன்னா இவங்க we know that there are many amongst us, நம்மள நிறைய பேர் who do not get sufficient food, நிறைய பேருக்கு உணவு கிடைக்காம இருக்கு, கிடைச்சிருக்கு, அந்த மாதிரி இருக்கும். We need to find ways by which more food can be produced in the country. அதாவது நம்ம வந்து எந்த கண்ட்ரில நிறைய எது தயாரிக்கிறோம், இப்போ வந்து ஒரு இடத்துல ஒரு விளைச்சல் இருக்கும். அதாவது ஒரு சில இடங்கள்ல மண்ணு பொறுத்து, இடங்களை பொறுத்து சில இது விளையும் இல்லைங்களா? அது மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரிலையும் ஒவ்வொரு இடத்துலையும் என்னென்ன விளையுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அங்கிருந்து இங்கே டிரான்ஸ்போர்ட் பண்றாங்க. இல்லாத இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணி நம்ம வந்து அதை நம்ம வந்து நிறைவேற்றிக்கிறோம் இல்லைங்களா? நமக்கு இப்போ வந்து வெளிநாட்டுல இருந்து சில வெஜிடபிள்ஸ்ல இருந்து எல்லாமே வந்து இங்க இறக்குமதி பண்றாங்க. அது மாதிரி இங்க இருக்கிறது அங்க இல்லாதத இங்க இருந்து கொண்டு போயிட்டு அங்க ஏற்றுமதி பண்றாங்க. அது மாதிரி தான் நம்ம எல்லாருக்கும் நம்மளுக்கு தேவையானதை பூர்த்தி செஞ்சுக்கிறோம். That will not be enough. We will need to find ways to ensure that this food is made easily available to each one of us. நம்ம இது கிடைக்கிறது கிடைக்காதது பொறுத்து இல்லை, நம்ம இது எல்லாருக்கும் கிடைக்கிற வழிய ஈஸியா நம்ம தெரிஞ்சுக்கணும். எப்படிலாம் நம்ம வந்து எல்லாருக்கும் அவைலபிளா ஆகிறதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான். சரிங்களா? இதுல கீவேர்ட்ஸ் பாருங்க. இன்கிரீடியன்ஸ்னா வந்து ஒரு டிஷ் தயாரிக்க வேண்டிய பொருட்களை தான் நம்ம இன்கிரீடியன்ஸ் சொல்றோம். எடிபிள்னா நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு பொருளை தான் எடிபிள்னு சொல்றோம். நெக்டார்னா என்னது? நம்ம அந்த ஃப்ளவர்ல இருந்து கிடைக்கிற ஜூஸ், அதுதான் நெக்டார். ஸ்ப்ரவுட்டட் சீட்ஸ்னா முளை கட்டி வர பயிர், அதுதான். பயிர்ல இருந்து நம்ம முளை விட்டு தண்ணி வடிகட்டி ஊற வச்சு தண்ணி வடிகட்டி வர முளையத்தான் ஸ்ப்ரவுட்டட் சீட்ஸ் சொல்றோம். ஹெர்பிவோர்னா பிளான்ட் அண்ட் பிளான்ட் ப்ராடக்ட்ஸ் சாப்பிடுற அனிமல்ஸ் வந்து ஹெர்பிவோர். கார்னிவோர்னா ஒன்லி அனிமல்ஸ். சரிங்களா? அனிமல்ஸ் அண்ட் அனிமல் ப்ராடக்ட்ஸ் சாப்பிட்றது தான் கார்னிவோர்.
ஆம்னிவோர்னா போத் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் சாப்பிடுறது தான் எது எடுத்துக்கிறோம் அது ஆம்னிவோர். சரிங்களா? இந்த லெசன் முடிஞ்சிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.